ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நான் எப்படிலாம் படித்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஷெடியூல் வந்து என்னன்னா, எனக்கு எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் வேணும், எம்பிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு ஷெடியூல் வந்து ஆயிருந்தது. அதை நான் முடிச்சேன்னா எனக்கு 100% வந்து ஃபில் ஆயிடும். இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஜூன் 15 ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணாங்க. மேபி நீங்கள் கைட்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அது அது அந்த அன்னையில இருந்து எனக்கு வந்து இந்த பிகினர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு பேசிக்ஸ் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. ஏப்ரல் 1 இருந்து டில் இப்போ வரையும் எனக்கு டில் 15 வரையும் 14 வரையும் எனக்கு கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லை, இப்போ நாள் எல்லாமே கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்லாம் காட்டும். நம்ம டெய்லியும் படிக்காம கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து நான் இப்போ 1 வீக்காக வந்து நான் போடல. நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன், இப்போ கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் இருந்ததுனால ஒரு 4 டேஸ் வந்து நான் மார்க் எடுக்கல. அந்த மார்க் எல்லாமே சேர்த்து வச்சு இன்னைக்கு தான் எடுத்தேன். 15, 16 கம்ப்ளீட் பண்ணேன். இன்னும் ஒரு 2 டேஸோட மார்க் பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு முடிச்சேன். கிளர்க் கிளர்க் ப்ரிலிம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மென்டர் மார்க் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து அங்கே பக்கத்தில் நம்ம டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் காட்டும். அது நான் கொடுத்துருக்கேன், டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அது ரைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டார் இருக்காங்க அப்படின்னா அவங்க நமக்கு கால் பண்ணி அதை நமக்கு சால்வ் பண்ணுவாங்க. அந்த சாட்லேட் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இது எப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. எங்கள் மென்டார் என்ன எனக்கு கால் பண்ணி எதுவும் சொல்லலை, ஸோ இன்ஃபார்ம் பண்ணல. அது வந்ததுக்கப்புறம் நான் அதோட டீட்டெயில் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஒரு மார்க் எடுத்தோம்ல, அந்த மார்க்கோட அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஜூம் மீட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி அந்த கொஷின் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸில் அட்டன் பண்ணியிருக்கணும், எப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு 1.5 hours இந்த மாதிரி வந்து அது எவ்வளோ நேரம் போகும்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே மென்டார்ஸ் வந்து ரீசனிங் தனி, இங்கிலீஷ் மேத்ஸ் கிளாஸ்க்கு தனித்தனியா மென்டார்ஸ் வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ சொல்யூஷனுமே வந்து பக்கத்துலேயே வந்து வந்துடும். இப்போ 2-3 டேஸ் வந்து வரல. ஃபர்ஸ்ட் செகண்ட் இது மட்டும் வந்திருக்கு. இது எல்லாமே பின்னாடி அப்டேட் பண்ணுவாங்க போல. நம்ம டவுட் இருக்கிறது எல்லாமே நம்ம அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸும் ஐபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் போட்டேன். பட் எனக்கு மார்க் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மூவி போட கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 45 டேஸ் இருக்குல்ல. ஸோ ரெகுலராக நம்ம மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.